கியூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இது டே 3, 4, 5ஓட கம்பைலேஷன் தான். இட்ஸ் பீன் அ பிஸி ட்ரிப்பு. நான் வந்து டே 3 மோஸ்ட்லி வந்து இந்த முடி வெட்டுறது, இது மாதிரி பேம்பரிங் செஷன் தான். டே 4ன்னு பார்த்தீங்கன்னா, நான் டென்டல் அப்பாயின்மெண்ட் போனேன். நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டென்டல் அப்பாயின்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா வேர்ல்டு வைடாக மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்டல் அப்பாயின்மெண்ட்ன்றது வந்து டென்டல் ஜாப்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ். அதனால் வந்து இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வரும்போது, இந்தியா எஸ்பெஷலி வரும்போது நீங்கள் டென்டல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் எப்போவுமே என்னோடது ஒரு ட்ரிப்பில் வந்து இந்தியா ட்ரிப்பில் வந்து ஒரு டென்டல் செக்கப்ஸு, டென்டல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் போயிடுவேன். ஸோ டே 3 and 4, 5 எல்லாமே ஸ்டார்டட் வித் அக்கா மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் மை நீஸ் அண்டு லஞ்சு. அவளுக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த 4 and 5 வந்துமே ஷூட் பண்ணல. நான் மோஸ்ட்லி 3லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் கோயில் பார்த்தீங்க. அந்த கோயில் தான் அன்றைக்கி நாங்கள் போனோம். அம்மா, அப்பா, பையன் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போனோம். நான் வந்து படியில் ஏறி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அதை நடந்து வந்தேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வளர்ந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அதாவது டீனேஜஸில் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களோட அந்த மெமரிஸ் வந்து உங்களோட மெமரிஸ் அவங்களுக்குள்ளேயும் நீங்கள் வந்து சொல்லலாம். நான் படித்த ஸ்கூலு, நாங்கள் நடந்து போன மார்க்கெட்டு, காய்கறி வாங்கின இடம், இந்த மாதிரி நிறைய காமிச்சேன். ஒரு சிலதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருந்தது, ஒரு சிலது இம்ப்ரூவ் ஆகலை. நான் ஹவுசிங் யூனிட்டுக்கு போயிட்டு அங்கே காமிச்சேன். அது கொஞ்சம் சிதலடைஞ்சிருந்தது. நாங்கள் வாழ்ந்த 3 டிஃப்ரெண்ட் வீடு, ஹவுசிங் யூனிட்டில் வந்து வீடெல்லாம் மாற்றினோம். அந்த மெமரிஸ் எனக்குள்ளேயும் நிறைய நாஸ்டாலஜிக் ஏற்படுத்துச்சு. அவனையும் வந்து காமிச்ச சந்தோஷம் அவனுக்குள்ளேயும். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அந்த 3 and 4 வந்து நாங்கள் வெளியவே சாப்பிட்டோம். அம்மாவை சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அம்மா சமைச்சு எடுத்துகிட்டு அம்மா சமையல் சாப்பிட்ணுன்னு ஆசை தான். ஆனால் அவங்களுக்கும் ஒரு பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி வெளியே வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக அவங்க வந்து அந்தளவுக்கு வெளியே வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி போய் எடுத்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு பேம்பரிங் செஷன் சொல்லிவிட்டு நான் ஒரு அலிச்சாட்டியம் பண்ணிகிட்ருந்தேன். அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்ட ஹனி கேக்கு, இந்த சாண்ட்விட்சு ஒரு பர்டிகுலர் பேக்கரியிலேருந்து கிடைக்கும். அதை என் பையனுக்கு வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக இந்த ஹனி கேக் வாஸ் ராயல் ஃபார் நான் சின்ன வயசில் இருக்கும்போது. அந்த ஆத்தென்டிசிட்டி இன்னுமே வரவே இல்லை. அப்புறம் அக்கா ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், அவளோட ஃப்ரெண்டோட பொண்ணோட கல்யாணத்துக்கு. நான் வந்து ஏன்னா அந்த அக்காவை வந்து எனக்கு ரொம்ப தெரியும். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே என் பையனுக்கும் ஒரு கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து எங்கள் மாமா வந்து அந்த ஒசூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியானால ஒரு சின்ன கார் ரைடு, அதிலே வந்து பையனுக்கு எல்லாமே காமிச்சிட்ருந்தோம். ஏன்னா ஒசூரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அசோக் லேலண்ட், டைட்டன், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ லேப்ஸ்னு இது காருக்குள்ளேயே உட்காந்து அவனுக்கு காமிச்சிட்டு இருந்தோம். அங்கே இவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ வந்து உலகத்தரமான திங்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு அவன்கிட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தேன். லைஃப் டு பேசிக்ஸு அவனுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்குள்ள சந்தோஷம் ஏற்படுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது அவன் நினச்சிருப்பான் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ ஒரு பேசிக்லேருந்து வந்திருக்காங்கன்னு. எஸ்பெஷலி அம்மா அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சோம். நிறைய சிரித்தோம் அக்காவோட ஃபேமிலியோட. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஈவினிங் வந்து அக்கா ஃபேமிலியோட, அக்கா லீவ் போட முடியாதனால அக்கா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பகலெல்லாம் வந்து அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எஸ்பெஷலி இந்த ட்ரிப்பு ஈவன் ஷார்ட்டாக இருந்தாலும் வந்து என் பையன் வந்து தாத்தா ஆச்சியோட, எங்கள் அம்மா அப்பாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ முக்குக்கு கோயில் ஒசூரில் அதெல்லாம் காமிச்செடுத்து. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போனோம். ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. ஒரு வண்டர்ஃபுல் பஸ் ரைடு என் சிஸ்டரில் புக் பண்ணியிருந்தா. நல்லா படுத்துட்டு போகிற மாதிரி ஒரு லக்ஸூரியஸ்ஸு. ஸோ இனி வந்து நம்ம கோயம்புத்தூரில் போய் கோயம்புத்தூர்லோட வ்ளாக் நம்ம பார்க்கலாம். ஸோ அவன் ஒரு கிட்கேட் ஏதோ வாங்கிட்டு பார்த்துட்டு இருந்தான். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே எவ்ரி ஒன். பை ஃபார் நவ்.